அது பிப்ரவரிலேயே வெளியே வந்திருக்கலாம்ல. ஏன் இப்போ எலெக்ஷன் நெருங்கிற டைமில் ஏன் வருது? திருமணம் ஆனது, அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் போது தான் அந்த ஃபீல் தெரியும். எனக்கு உண்மையாக அது நெகட்டிவாக தோணலை என்னை பொறுத்த வரைக்கும். அது அவங்க பர்சனல் லைஃப், நம்ம அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு தோணுச்சு. இது ஒன்றா நம்பர் நாகரீகம் கெட்ட அசிங்கமான ஒரு தளம். சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, நியூஸ் பார்த்தாலும் சரி, ஓப்பன் பண்ண உடனே விஜயோட டைவர்ஸ் கேஸ் தான் வந்துச்சு. ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது பற்றி சொல்லணும்னா இது வந்து அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து மற்றவங்க பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்குமே யாருக்குமே எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது அவங்களோட ஃபேமிலி பர்சனல். இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட வந்து ஒரு இதுவே தவிர மற்றவங்க சொல்கிறதுக்குமே பேசுகிறதுக்குமே யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது இருக்கான்றதை யாருமே பார்த்தது கிடையாது, வந்ததும் கிடையாது. அது அப்படி இருக்கும்போது சும்மா எல்லாமே பேச வந்து வேஸ்ட்டு தான். அது கான்ட்ரவர்சியாக ஏன்? அது அவங்க புருஷன் பொண்டாட்டி விவகாரம்ப்பா. ஒரு நாளைக்கு சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனை லட்சம் டைவர்ஸ் கேஸ் அப்ளை ஆகுது? ஹி மைட் பி அ செலிபிரிட்டி. அவரு தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் மிகப்பெரிய செலிபிரிட்டி. 1000 கான்ட்ரவர்சி இருக்குது, 1000 பொம்பளைங்க விஷயம் இருக்குது. ஏன் சீமான் ஒத்துக்கிட்டாரா? இத்தனை வருஷம் கேஸ் நடக்குது, சீமான் ஒத்துக்கிட்டாரா? பழைய கதைங்களை தோண்டி எடுக்கணும்னா புதுசாக கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு வளர்ந்த 2 பசங்க இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இவருக்கும் இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியாக பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், முக்கியமான மீடியாவுக்கு கேட்க வேண்டிய ஒரு விஷயம், சங்கீதா மேம் கேட்டது அவங்களுடைய பெட்டிஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு 100% ப்ரைவசி வேணும், மீடியா வேண்டாம், இண்டிவிஜுவல் ரூமில் விசாரிங்க, வாதி பிரதிவாதி அவரை சார்ந்தவங்க என்ன சார்ந்தவங்க நாங்கள் மட்டும் இருந்துக்கிறோம், இது எங்களுடைய பர்சனல்னு வாதியே சொன்னதுக்கு அப்புறமேட்டு எதுக்காக மீடியா இவ்வளோ ஹப் கொடுக்குறீங்க? இது தேவையில்லாத ஒன்று தானே. ஏஆர் ரஹ்மானுக்கு டைவர்ஸ் ஆச்சு, யாராவது கேட்டிங்களா? ஹப் கொடுத்தீங்களா மீடியாவில்? ஏன்னா அவர் அரசியலில் கிடையாது. விஜய்க்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் பாப்புலாரிட்டியில் வித்தியாசம் கிடையாது. விஜய் நேஷனல் லெவல்னா ஏஆர் ரஹ்மான் இன்டர்நேஷனல் லெவல் ஆஸ்கார் வின்னர். ஜிவி பிரகாஷ் என்னாச்சு? தனுஷ் விஜய்க்கு ஈக்குவல் பாப்புலாரிட்டி தான். ஐஸ்வர்யாவை பற்றி யார்கிட்டயா கேட்டிங்களா? அப்படி மைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஏன் சங்கீதாவை பற்றி மட்டும்? பர்சனலாக விட்டுருங்க சார். எனக்கு உண்மையாக அது நெகட்டிவாக தோணலை என்னை பொறுத்த வரைக்கும். அது அவங்க பர்சனல் லைஃப், நம்ம அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு தோணுச்சு. அது கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதான் பாதிப்பு வருமானு கேட்குறீங்களா? அது வந்து அவரோட பர்சனலு, அதில் பாதிப்பு என்ன இருக்குது? பாதிப்புனா இது இருக்காது. அதுக்கும் சம்மந்தமே இல்லையா? திருமணம் ஆனது, அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருக்கும் தான் நினைக்கிறேன். அது வந்து சும்மா இருக்கிறவங்களே இருக்க சொல்ல அவங்க இருக்க மாட்டாங்களா? இவர் வந்து அவங்கள வந்து இது பண்ணலையே, கம்பல் பண்ணி இது பண்ணலையே. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க இதுவாக இருக்காங்க. அதுக்கு அவங்க பெண்கள் பாதுகாப்புன்னா சம்மந்தம் இருக்குது. ஒன்று பர்சனலாக கொஞ்சம் டவுன் ஆகிடுவார், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக மேலுவார். எல்லாம் சதி தான், சதி. இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி வந்தால் எப்படி? சதி தான் எல்லாம். அது பிப்ரவரிலேயே வெளியே வந்திருக்கலாம்ல. ஏன் இப்போ எலெக்ஷன் நெருங்கிற டைமில் ஏன் வருது? பண்ணிடலாம், பண்ணாமல் இருக்கலாம். அது வந்து குடும்பத்தை பற்றிய விஷயம். ஆனால் இப்போ பண்ணுறது அரசியல் தான் சொல்லுவேன் நான். அரசியல் தான் தோணுது, வேறு எதுவும் தோணலை. அரசியலுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறாங்க தான் தோணுது. இவ்வளோ நாளாக இல்லாத விஷயம் இப்போ எப்படி வெளியே வரும்? அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். இமேஜை கெடுக்கிறதுக்கோசம் யார் என்ன வேணால் பண்ணலாம். அவர் வரக்கூடாதுன்ட்டு தீவிரமாக இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அவர் வரவே கூடாது. படத்தையும் அது மாதிரி தான் பண்ணாங்க. இப்போது வீட்டையும் இது மாதிரி வீட்டிலேருந்து பிரச்சனை வலிக்கிறாங்க, அவ்வளோதான். யூஸ் பண்ணிக்கிறாங்க இவர் வெளியே இது பண்ணுறதுக்காக. பட் டிவிக்கு தொண்டராகப்பட்டவங்க என்ன வேணாலும் வதந்தி சொல்லுங்கள். பட் ஒருத்தவங்க நல்லது பண்ணுறதுக்காக வராங்க, நீங்கள் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. அந்த தடுப்பணைக்கெல்லாம் வந்துட்டு அடங்காத ஒரு காட்டு ஆறு. பட் இது எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. என்ன வேணாலும் வதந்தி பரப்பு. ஏன் விஜய் மட்டும் ஒய்ஃப் வரல? அவர் கட்சிக்கு வந்திருக்கிறாருமா, அவர் பின்னாடி தொண்டர்கள் படை திறந்து நிற்கிறோம். அவர் ஜெயிக்க வச்சு, அதாவது இது வரைக்கும் கர்மாந்திரம் பிடிச்ச 50 வருஷமாக இந்த தமிழ்நாடு உருப்படவே கிடையாது. ஏன் இதே வந்து டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், ஃபஸ்ட் எலெக்ஷன் ஃபஸ்ட் இது தானே. அண்ணா வந்தார், அண்ணாவாவது ஓகே பேக்கில் இருந்து வந்தார். எம்ஜிஆர் எப்படி வந்தார்?
ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் எலெக்ஷன் தானே. நம்ம விஜயகாந்த் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது. பேப்பரில் வரதும் ரேடியோவில் வரது தான் நியூஸு. மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு 2001 கட்சி ஆரம்பித்து 2006 உட்காரலையா, 2016 எதிர்க்கட்சி தலைவராக உட்காரலையா விஜயகாந்த்? ஏன் வளர விட மாட்டேறீங்க? இது 1ஆம் நம்பர் நாகரீகம் கெட்ட அசிங்கமான ஒரு தனம். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் அந்தரங்கத்தில் சமீபத்தில் டைவர்ஸ் ஆனவங்க யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்களா? அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்களா? ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ எடுத்தீங்களா? தனுஷ் சூப்பர் ஸ்டாரினுடைய ஒய்ஃப், சூப்பர் ஸ்டாரினுடைய குடும்பம் இன்டர்வியூ எடுத்தீங்களா? ஒய் ஷுட் திஸ் இஸ் டு எ பர்சனல் ரைட்? கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள ஒரு பர்சனல் தானே. ஜெயலட்சுமி வந்தாலே, அவள் பேர் என்னது, சீமான, அவளை போய் எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்தீங்க? எனக்கு ஒன்றுமே இல்லை, மன்னிப்பு கேட்க வச்சுட்டு போயாச்சுது இல்லை. எதுக்கு மீடியா இதை ஊதுறீங்க? எதுக்கு அரசியல்வாதிங்க இதில் குளிர்காயிறீங்க? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இடைப்பட்ட பிரச்சனை. ஏன் அந்த பிரச்சனையை இன்னைக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அப்பயே சொல்லிட்டார். உள்ள அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ இருக்குது. விஜய் மேலே எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி எலெக்ஷன் அறிவிக்கும் போது அவருடைய பர்சனலைஸ்டு, அவருடைய 100% அந்தரங்க விஷயம் பிரம்மாஸ்திரமாக ஒன்று வெடிச்சிருச்சு. மேபி இன்னும் 10-20 டேஸில் டேட் வந்துடும். இப்போ ஏன் சொல்லணும் இவ்வளோ நாள் இல்லாமல்? இவங்க பண்ணுற கூத்து அந்த ஆளை வளர விடக்கூடாது, வரவனை வேர்லேயே அழிச்சிடணும். தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுறான் ஒருத்தன், தைரியமாக நின்று பேசுகிறான். இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேசுகிறான். ஏன் வளர விட மாட்டீங்க? இன்னும் ஒரு வார்த்தைக்கு 2வது வார்த்தை 10 நிமிஷம் யோசிச்சு அவன் ஏதாவது சொல்லிடுவானா, இவன் ஏதாவது சொல்லிடுவானா, இந்த ப்ரெஸ்ஸில் இந்த வார்த்தை இப்படி தப்பாக போயிடுமா, அந்த ப்ரெஸ்ஸில் அந்த வார்த்தை இப்படி தப்பாக போயிடுமான்னு காலத்துக்கும் அரசியலில் ஏன் யோசிச்சு பேசணும்? கண்டிப்பாக அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அது ஒரு தனிப்பட்ட நபரோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இப்போ வந்து பண்ணுறாங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் சொல்லுவாங்கல்ல, என்னது எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி, அந்த கதை தான். அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் போது தான் அந்த ஃபீல் தெரியும். அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அது ஈஸியாக தான் தெரியும். இல்லை, கிளாரிட்டி கொடுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எதுக்காக கிளாரிட்டி கொடுக்கணும்? அவங்க இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லி எல்லாமே புரிய வச்சு எல்லாம் பண்ணணுன்னாலும் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்குமே கிடையாது. சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போகலாம். இதில் யாரோட இமேஜும் கம்மியாகாது. அவங்கவுங்க லெவல் அவங்கவுங்க எப்பயுமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நான் என்றைக்குமே தளபதி தான். இல்லை, யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு விஷயத்தையும் மாறவே மாறாது. புகழை தேடி அரசியலுக்கு வரல, அந்த ஆளுக்கு இல்லாத புகழ் கிடையாது. உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இது விஜய்னு 100ல் 2 பேராவது கண்டுபிடிப்பான். பணத்தை தேடி அவர் அரசியலுக்கு வரல. நீங்கள் நிற்கிறதுக்கு பின்னாடி பில்டிங்கும் அவர் பில்டிங் தான். அந்த பக்கமும் அவர்கிட்ட பணம் இருக்குது, பணம் கோடியாக இருக்குது. பையன் இன்னைக்கு டேரக்டர், பொண்ணு பெரிய லெவலில் படிச்சுட்டு இருக்கிறா. அவர் சேர்த்த சொத்து எத்தனையோ கோடி இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சேர்த்த சொத்து இருக்குது. சொத்துக்காக வந்தாரா? அப்போல்லாம் என்ன சார் பண்ணீங்க? இப்போ இவர் ஒருத்தர் வரும்போதே மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு வராருன்னா ரஜினியே வர விடலை. கமல் வந்தார், மக்கள் நீதி மையம்னு ஆரம்பித்தார், அவரும் அமைதியாக போயிட்டார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லேருந்து கார்த்திக் வரைக்கும் எல்லாரும் கட்சி ஆரம்பித்தவங்க தான். டிஆர் ராஜேந்திரன்லேருந்து இவர்லேருந்து எல்லாருமே கட்சி. யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பூம் கிடைக்கல. லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண மக்கள் நீதி மையத்துக்கு இவ்வளோ பெரிய பூம் கிடைக்கல. இதுக்கு கிடைக்கிற பூமை பார்த்து சத்தியமாக பயந்து தான் இன்றைக்கி அவருடைய அந்தரங்கத்தை வெளியில் இழுக்கிறாங்களே தவிர இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 25 வருஷம் இல்லற வாழ்க்கை. நான் கேட்குறேன், ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு நல்ல ஒய்ஃப், அவங்க சங்கீதாக்கா வந்து நல்லவங்க தான். இவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டியாக போய்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டத்தை தாண்டி போகிறாரு. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்தது கமெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு இந்த கேஸை பூம் பண்ணுறீங்க? இன்னும் 3 மாதம் தானே இருக்குது, பொறுக்க முடியாதா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, இவங்க இங்கே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் யார் தலையீடு? எதனால் இந்த கேஸ் இவ்வளோ பூம் ஆகுது? கேள்விகள் வருமா வராதா? நாங்கள் வந்து அந்த காலத்தில் தீப்பந்தத்தை பார்த்துக்கிட்டு திருமணம் மீட்டிங் கேட்டவங்க கிடையாது. இன்றைக்கி மொபைலில் சோஷியல் மீடியா அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு எடுத்துடுறோம். நாங்கள் எங்ககிட்ட இருக்கும்போதே எதுக்காக இவ்வளோ? விஜய்க்கு எதுக்கு 38-40 கண்டிஷன்ஸையோ 4 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் நாக்கு தள்ளுது. கையை நீட்டாதங்கிற, உள்ளே வராதங்கிற, இங்கே போவாத, அங்கே போவாத, அதை பண்ணாத. அதுக்கு நாங்கள் பொம்மையை கொண்டு போய் வச்சு நாங்கள் மாநாடு, இப்போ சீமான் போட்ட மாதிரி மாடுகளை கூப்பிட்டு மாநாடு போட்டு போயிடுவோமே. இதனால் பாதிப்பு வராது. மக்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க, பாதிப்பு தான் வராது. இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க.
இதை வச்சு அரசியலில் தான் அரசியல் பண்ணுறதுனால தான் இது மாதிரி பண்ணுறாங்க. அவர் வராமல் இருந்தால் கூட இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. வந்ததுனால தான் இவ்வளோ பண்ணுறாங்க. எல்லாம் மீட்டு கரெக்டாக அவரோட இது போவாரா? கண்டிப்பாக அவரோட இதுவில் தான் இருப்பார். அவரோட இதுவில் தான் கண்டிப்பாக இருப்பார். அதுலேருந்து வெளியே வரமாட்டார். அரசியல் வந்துட்டார்ல, அதுக்கப்புறம் வெளியே போக மாட்டார். அப்போல்லாம் இல்லாத இப்போ எப்படி வந்துட்டாங்க குடும்பத்தில் இது டைவர்ஸ்ன்ட்டு அப்போவே அப்ளை பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அப்போவே இதை வந்து மீடியாவில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களே, இப்போ வண்டி ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க? அதான் விஷயம், அரசியல் தான் விஷயம். அப்படியும் இருக்கலாம், யாருன்னா மிரட்டி இருக்கலாம், இவங்க வந்து வேணாம் ஒதுங்கிடுன்னு இருக்கலாம், இவர் ஒதுங்க மாட்டேன் நான் தீவிரமாக இதில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி கூட காரணம் இருக்கும். அதெல்லாம் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் ஃபேமிலி விஷயம் ஃபேமிலியோடு முடிஞ்சிடும். அரசியலுக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பற்றி அரசியலை பற்றி தான் கான்செப்ட் அரசியல் தான்.